அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஹான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 20னுடைய ஷஹர் டு இஃப்தார் விளாக் தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்றைய சகருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சகர்லேருந்து தாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று செஞ்ச க்ரீன் சில்லி சிக்கனே இருந்தது, அதையே இன்றைக்கி வந்து அப்படியே வச்சுட்டாச்சு. நைட்டே வந்து நெய் சோறு மட்டும் வந்து ரெடி பண்ணி ஹாட் பேக்கில் வந்து போட்டு வச்சுருந்தீங்க. நேற்று சாப்பாடுமே கொஞ்சம் போல் மீதம் இருக்குங்க, அதையுமே இப்போ வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது தாங்க இன்றைய சகருக்கு சாப்பாடு. அதனாலே நமக்கு இன்றைக்கி பெருசாக எதுவுமே வந்து வேலை கிடையாது. இதோடு வந்து நம்ம தயிர் வச்சுக்கலான்ட்டு நேற்று வீட்டிலே வந்து தயிர் உர ஊற்றி வச்சுருந்தீங்க. வீட்டு தயிர் எப்போவுமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பட் என்ன நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது நம்ம வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்ல க்ரீமியாக நல்லா சூப்பராக வந்து தயிர் செட் ஆகி வந்திருக்குன்ட்டுன்னு. நம்ம வீட்டிலே உர ஊற்றி வச்ச தயிர் வந்து ரொம்பவே வந்து க்ரீமியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். யாரெல்லாம் வந்து இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பட் ஆனால் அவசரத்துக்கு நம்ம கடையில் வாங்கிக்கிறோம். இப்போ சாப்பாடு எல்லாமே வந்து சூடு பண்ணிவிட்டு டேபிள்லையும் எடுத்து வச்சுட்டீங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்துடலாம். நெய் சோறு வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. இதோட நம்ம நேற்று வச்சுருந்த சில்லி சிக்கனுமே வந்து இருந்துச்சு, க்ரீன் சில்லி சிக்கன், அதையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து நமக்கு ரைஸுமே வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க, அதையுமே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீன் சில்லி சிக்கன் ரெசிபி கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நான் அந்த வீடியோக்கு எண்டிங்லேயுமே லாஸ்ட்டில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதோட வீட்டிலே வந்து தயிர் உர ஊற்றி வச்சுருக்கீங்க. கூடவே வாழைப்பழம் இருக்குது, தேவைப்பட்டால் அப்பளம் வடகம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது தாங்க இன்றைய சகருக்கான சாப்பாடு. இப்போ எல்லாருமே வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்கங்க. வழக்கம் போல் நம்ம சாப்பிட்டுட்டு நீயத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோம். இப்படி தாங்க இன்றைய சகர் நமக்கு இருந்துச்சு. இதோட நம்ம மதியம் போல் தாங்க வந்து வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்து போயிருந்தேங்க. நமக்கு கொஞ்சம் தேவைப்படுற ஐட்டங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டுன்னு மீதி இஃப்தாருக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து ஃபலூடா மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. ஏற்கனவே நம்ம வாங்கின ஃபலூடா மிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அதனால் ஒன்று போல் வந்து வாங்கியிருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ரோஸ் மில்க் வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ரோஸ் மில்கே போடலை, சரி பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சரி அது வாங்கிடுவோம்ட்டுன்னு வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து க்ரஷ்லேயே வந்து இன்றைக்கி ஜாமுன் க்ரஷ் வந்து வாங்கியிருக்கேங்க. இது வரைக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம ட்ரை பண்ணதில்லை, இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வரும்போது நன்னாரி சர்பத் ஒன்று வாங்கியிருக்கேன். நன்னாரி சர்பத் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பேக்கர்ஸ் பிராண்ட்லேயே வந்து புட்டிங் மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து பைனாப்பிள் புட்டிங். அடுத்து வந்து க்ரீம் சீஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. சில ரெசிபீஸ் வந்து செய்யலான்னு சொல்லி வந்து மைண்டில் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி நான் போய் வாங்கினது. அடுத்து வந்து அமுலில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒன்று வாங்கியிருக்கேங்க. இதுவுமே சில ரெசிபீஸ்க்கு வந்து தேவைப்படுது, அதனால் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து ஜீரகம்லாம் காலி ஆகிடுச்சிங்க, அது வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். நமக்கு பட்டாணி பருப்பு வடைப்பருப்புமே வந்து காலி ஆகிடுச்சு, அது வாங்கியிருக்கேன். கூடவே வந்து சோப்பு வந்து வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் போல் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து வாங்கியிருக்கேங்க. அடுத்து வந்து பர்கர் பண்ணலான்னு சொல்லிட்டு பர்கர் பன் வந்து ரெடி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே நான் பர்கர் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நான் பர்கர் பன் வந்து வாங்கிட்டு நம்ம ஈஸியாக வந்து பர்கர் ரெடி பண்ணிடலாம். வீட்டிலையே எப்படி பர்கர் செய்கிறதுன்ற ரெசிபி எல்லாமே சீக்கிரமே வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு வந்து காலி ஆகிடுச்சிங்க, அதுவும் வந்து 2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து சீஸு பட்ரு எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதுவுமே மொசரல்லா சீஸ் ஸ்லைஸு க்யூபு எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கோதுமை மாவு ஒன்று, மைதா மாவு ஒன்று வந்து வாங்கியிருக்கேங்க. வீட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து காலி ஆகிடுச்சு, அதுவுமே வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பட்டை வந்து காலி ஆகிடுச்சிங்க. பட்டை பொடி அரைக்கலான்னு சொல்லிட்டு அது தனியாக வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கோடாலி தைலம் வந்து வாங்கியிருக்கேங்க. இது சின்ன டப்பாவே பார்த்தீங்கன்னா 150 ருபீஸுங்க. பட் இது இல்லாமல் நமக்கு நாளே ஓடாதுன்னே சொல்லலாம். எப்போவுமே நமக்கு இந்த குளிர் நேரத்தில் வேறு எந்திரிக்கிறதுனால வந்து தலையெல்லாம் வலிக்குது, அதுக்காகவே நான் வந்து எனக்கு தேவைப்படும், அதனால் அது ஒன்று வாங்கியிருக்கேன். கூடவே மஞ்சத்தூள், ஏலக்காய் பொடியுமே வந்து காலி ஆகிடுச்சிங்க. நம்ம நோம்பு ப்ரிப்ரேஷனில் கூட ஏலக்காய் பொடி அரைக்கலை, சரி கொஞ்சம் போல் இருந்துச்சு, இதை வச்சு சமாளிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் காலி ஆகிடுச்சு. சரி அதை அரைப்போம்ட்டுன்னு ஏலக்காய் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கெச்சப் வந்து 2 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேங்க. வீட்டில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது காலி ஆகிடுச்சு. பட் நான் வெளியில் வாங்க மாட்டேன், பட் இருந்தாலுமே வந்து பிள்ளைங்க வந்து இதை அதை தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, சரி வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டது. அடுத்து வந்து நூடுல்ஸ் பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேங்க. பிள்ளைங்க வந்து ஒரு நூடுல்ஸ் வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சரி இஃப்தார் டேத்துக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுன்னு நூடுல்ஸ் வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து 10 பீஸ் இருக்கும்.
என்னென்ன ரெசிபியெல்லாம் நம்ம செய்கிறோங்கிறத வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இது தாங்க இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து பொட்டேட்டோவை வந்து ஃபஸ்ட்டு வேக போட்டுடலான்ட்டுன்னு வேக போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து நமக்கு இன்றைக்கி ஜாமுன் க்ரஷ் வந்து பண்ணிவிட்டு சாக்லேட் ஃபலூடா வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். கூடவே வந்து உளுந்த வடைக்கு மாவு ஊற வச்சுருக்கேன். அதையுமே அரைச்சிட்டு உளுந்த வடை வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக விட்டுறலாம். இதை வேக விட்டுட்டு அடுத்த சைடில் வந்து க்ரஷுக்குமே வந்து பால் சூடு பண்ணியிருக்கேங்க. சூடானதுக்கு பிறகு நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஃபலூடா செய்கிறதுக்கு வந்து பால் வந்து காய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரம் போல் தாங்க வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு முடியலை. ஏன்னா நம்மளால் வந்து உடம்பு முடியாததோடு நம்ம வேலைகள் பார்க்கும்போது ரொம்பவே இந்த டைம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. சரி இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே ரெடி பண்ணிடலான்னு தாங்க வந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து வேலை ஓடிட்டுருக்குது. இப்போ ஃபலூடாவுக்கு வந்து 1 லிட்டர் போல் வந்து பால் சேர்த்துட்டு இப்போ வந்து ஃபலூடா மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேங்க. ஆல்ரெடி நம்ம ஃபலூடா எப்படி வழக்கம் போல் செய்வோமோ அதே மாதிரி தான். பால் நல்லா கொதித்ததுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஃபலூடா மிக்ஸை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்ல க்ரீமியாக நமக்கு டெக்ஸ்சர் நல்லா வந்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்க வேண்டியதான். 1 hour ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதுதான் நம்ம வழக்கம் போல் செய்கிற ப்ரொசீஜர். சேம் அதே ப்ரொசீஜர் தான் இதுக்குமே. இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா பால் கொதிச்சிருச்சு. இதை நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு 2 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்குமே வந்து நமக்கு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வந்து வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாம். இதே கையிலே வந்து மசிச்சு விடலாம். பட் சூடாக இருக்குது, நமக்கு வேலைகளும் சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சுக்கிறேங்க. மேஷர் வச்சு மசிக்கும் போது நமக்கு ஃபுல்லாக எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். நம்ம கையில் கூட பிசையும் போது வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். பட் ஆனால் மேஷர் வந்து க்ளீனாக வந்து நமக்கு மசிச்சு கொடுத்துரும். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலைகளையும் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக போடும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதில் வந்து காரத்துக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் வந்து சேர்த்துருக்கீங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பைண்டிங்காக வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்ல. அப்புறம் நமக்கு ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி வந்துடும் உருளைக்கிழங்கு. இந்த மசாலாக்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இது கூடவே வந்து பிரெட் க்ரம்ஸ்லேருந்து கொஞ்சம் போல் வந்து நம்ம எடுத்து ஒரு கையளவுக்கு வந்து சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் வீடியோலேயே வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தான் வந்து நம்ம இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நான் அப்படியே வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த சைடு வந்து நமக்கு மற்ற வேலைகள்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நமக்கு மசாலாவே வந்து நல்லா ஊறட்டும். இப்போ இந்த சைடு ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றி பீட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் இந்த முட்டைக்கு பதிலாக வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரில் கூட கொஞ்சம் போல் நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா வந்து திக் பேஸ்ட்டாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் கூட வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது முட்டை வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா இல்லைனா முட்டையிலே வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்துக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பிரெட் க்ரம்ஸையுமே வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம கையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவணும்னாலும் தடவிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எண்ணெய் தடவலை. பட் 2வது 3வது உருண்டைகள் உருட்டும் போதெல்லாம் வந்து எண்ணெய் தடவுற மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிங்கர் ஷேப்பில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கை வச்சு உருட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் ஷேப் வந்து வந்துடும். பட் நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் இதே வந்து நக்கெட்ஸ் மாதிரி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இது மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாமுங்க. நான் இப்போ வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே டைம் இல்லை. இதை மீதம் இருக்கிறத நம்ம நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டுன்னு உளுந்த வடைக்குமே மாவு அரைச்சிட்டு வெங்காயம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ இந்த சைடு நம்ம உளுந்த வடை போட்டுக்கலாம். இப்போ உளுந்த வடை வெந்துட்டுருக்கும் போதே வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ முட்டை பீட் பண்ணி வச்சுருந்ததில் இப்போ நம்ம ஃபிங்கர்ஸை எடுத்து இதில் வந்து நம்ம போட்டுக்க போகிறோங்க. போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுக்க போகிறோம். இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வந்து போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக வந்து நீங்கள் நம்ம கார்ன்ஃப்ளாக்ஸ் வந்து அடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அடித்து வச்சுருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம்.
எதில் வேணாலும் நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். நான் இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க. இது மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி சாப்பிட்ற அளவுக்கு மட்டும்தாங்க வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சைடு நமக்கு உளுந்த வடையுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதையுமே வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஜாமுன் க்ரஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஜாமுன் க்ரஷ் வந்து நான் எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்து தாங்க வந்து வாங்கினேன். பட் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நவாப்பழம்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. என் பிள்ளைங்களுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. பிள்ளைங்களும் விரும்பி குடித்தாங்க. இப்போ இதில் வந்து வழக்கம் போல் 3 கரண்டி அளவுக்கு நான் வந்து ஜாமுன் க்ரஷ் வந்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் வந்து நம்ம பாலை வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பால் வந்து நம்ம கூலிங் பண்ணி வச்சுருந்தது தான். அந்த கிப்ளிங்லாம் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சிங்க. இதோட நம்ம சுகர் வந்து சேர்த்துருக்கோம். வீடியோ எடுக்கிறோம்னு நினச்சிட்ருக்குறோம். பட் பதட்டத்தில் வந்து ஆன் பண்ண மறந்துடுறேன். பிறகு நம்ம ஃபோன் பார்க்கும்போது தாங்க வந்து தெரியுது. ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுது. கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும்போது வந்து நமக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுது. எனக்கு இப்போ உடம்பு முடியாதனால வந்து எனக்கு ரொம்பவே வந்து ப்ரெஷராக தாங்க இருக்குது. இப்போ பல்ஸ் மோடில் வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு அதையுமே வந்து கிளாஸில் ஊற்றி வச்சுக்கிறேங்க. நமக்கு ஜாமுன் க்ரஷ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு பேஜுமே வந்து உளுந்த வடை போட்டுக்கிட்டேங்க. ஏன்னா அதிகமாக வந்து உளுந்த வடை தான் பிள்ளைங்க கேட்பாங்கங்கிறதுக்காக உளுந்த வடையை போட்டு எடுத்துட்டு அடுத்து வந்து இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. அதுக்காக ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. நமக்கு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் வந்து வேகட்டும். இந்த சைடு வந்து உளுந்த வடையுமே வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம டேபிளுக்கு கொண்டு போயிடலாம். அடுத்து வந்து நமக்கு சாக்லேட் ஃபலூடாவுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதையுமே வந்து நம்ம பவுலில் வந்து மாற்றிக்கலாம். சாக்லேட் ஃபலூடா ரொம்பவே வந்து க்ரீமியாக நல்ல சாக்லேட்டியாக இருந்துச்சுங்க. சாக்லேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு கோல்டாக இருக்குதுன்னா சாக்லேட் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்டதுக்கு பிறகு மறுநாள் ரொம்பவே வந்து கோல்டாகிடுச்சிங்க. அதனால தான் உங்களுக்கு நான் நேற்று வீடியோ கொடுக்க முடியல. இது வந்து முந்தின நாள் எடுத்த வீடியோ. பட் வந்து ஆனால் ரொம்ப சாப்பிடவுமே வந்து தொண்டை சுத்தமாக வலிக்க ஆரம்பித்து எனக்கு பேசவே முடியலைங்க. அதனால தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நேற்று வர வேண்டியதை லேட்டாக தான் கொடுக்குறேன். லேட் ஆனதுக்கு மன்னிச்சிக்கோங்க. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு, பேச முடியல நேற்று. அதனால தான் கொடுக்க முடியலை. இப்போ நமக்கு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸுமே வந்து 2 சைடுமே திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு வந்து எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ்ன்னு இல்லை, பிள்ளைங்களுக்கு நீங்கள் வீட்டில் கூட வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே வந்து டேபிள்லேயும் வந்து எடுத்து வச்சுட்டீங்க. இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்து நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஜாமுனில் வந்து க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஜாமுன் க்ரஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. பிள்ளைங்களுக்குலாம் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து உளுந்த வடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சாக்லேட் ஃபலூடா வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. சாக்லேட் லவர்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட் ஃபலூடா ரொம்பவே வந்து பிடிக்கும். ரொம்பவே நல்ல க்ரீமியாக நல்ல சாக்லேட்டியாக இருந்துச்சுங்க. அடுத்து நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னி எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஃபிங்கர் சாப்பிட்றதுக்கு கெச்சப்பும் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சுங்க. நீங்கள் இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோடு நமக்கு நோன்பு திறக்கிற நேரமும் வரப்போகுது. துவா கேட்டுட்டு நோன்பு திறக்க நேரம் கரெக்டாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து டே வந்து 20ங்க. 20ஓட நம்ம வந்து இன்றைக்கி டெய்லி வீடியோஸ் வந்து முடியுதுங்க. கொஞ்சம் உடம்பும் சரியில்லாதனால வந்து நாளையிலேருந்து வந்து அதாவது 21, 22 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் வீடியோ போடலான்ட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக இதே சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி வீடியோஸ் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். இன்னும் புது இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும். இதே சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே வந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்னும் புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.